என்பதற்காக இன்று மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் இந்த மன்னார் நகரத்தில் இந்த காரியாலயத்தை திறந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எமது நோக்கங்களை அல்லாஹ் தஆலா வெற்றி பெற செய்வார். அதே போன்று இந்த நாட்டில் எந்த பாகத்துக்கு சென்று பார்த்தாலும் நேற்று நாங்கள் மதவாட்சியில் நடந்த கூட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அதே போன்று நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு திரண்ட மக்களை பார்க்கும் பொழுது அங்கிருந்த பல சாதாரண மக்களிடமும் நாங்கள் சில தகவல்களை கேட்டறிந்தோம். எந்தும் இல்லாதவாறு மதவாச்சி அனுராதபுர பிரதேசத்தில் மொட்டு கட்சியோடு இணைந்திருந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல முக்கியஸ்தர்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாச அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக கைகோர்த்து நிற்கின்றார்கள். எனவே அந்த வகையில் இவ்வாறு நாட்டின் எந்த பாகத்துக்கு நாங்கள் சென்று பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றியை நோக்கி, அவருடைய வெற்றிக்காக பல திறப்பட்ட மக்கள்கள், அதாவது படித்தவர்கள், பாமரர்கள், இவ்வாறு பல பகுதியில் இருக்கின்றவர்கள் அவரது வெற்றிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எமது மாவட்டத்தில் உள்ளவர்களும் வெற்றி வேட்பாளரின் வெற்றிக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, அவருடைய வெற்றியின் பங்காளர்கள் நாங்கள் என்பதை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று முஸ்லிம் கட்சிகள், முஸ்லிம் தலைமைகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அதே போன்று தமிழ் அரசியல் தலைமைகளும் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றிக்காக அவர்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று சிங்கள தலைமைகள் ஒத்து நிற்கின்றார்கள். இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒத்திருக்கின்றார்கள். அதே போன்று நீங்கள் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களாக இருக்கலாம், அதே போன்று மொட்டுக்கட்சி தலைமையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த ஜனாதிபதி வேட்பாளருடைய பின்னுக்குள்ள அணியை பார்த்தால் அவர்கள் நாளை ஒரு கேபினெட்டை அமைக்கும் பொழுது அல்லது இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது தகுதியானவர்களா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எனவே சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் இருக்கின்ற அணி எல்லா வகையிலும் தகுதி பெற்றவர்கள், பல அனுபவங்களை கொண்ட அமைச்சை அமைக்கக்கூடியவாறு இருக்கின்றனர். எனவே எமது நாட்டை கட்டி எழுப்புவதென்றால், எமது நாட்டை அபிவிருத்தியின் பாதையில் முன்னெடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் சஜித் பிரேமதாசாவின் களத்தை பலப்படுத்த தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் வெறுமனே இருந்து கொண்டு நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்றால் அது உண்மையில் வெளி உலகுக்கும் ஜனாதிபதிக்கும் காட்டக்கூடியவாறு இருக்கார். எனவே அவருக்கு இந்த மாவட்டத்தில் பாரிய ஒரு ஆதரவை நாங்கள் காட்டினோம் என்றால் தான் நாளை அவர் ஜனாதிபதியான பிறகு நாங்கள் இந்த மாவட்டத்திற்கு பல தேவைகள் இருக்கின்றன, அந்த தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அந்த வகையில் நாங்கள் 3ஆம் தேதி மன்னாரில் நடைபெற இருக்கின்ற அந்த பாரிய கூட்டத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒன்று சேர்ந்து கட்சி பேதங்களுக்கு அப்பால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு உங்கள் கிராமத்தில் உள்ள மக்களை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே நாங்கள் அதற்காக ஒவ்வொரு கிராமத்திற்கும் நாங்கள் வாகன வசதியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், ஏனைய ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். எனவே அந்த வாகனத்தில் மக்களை ஏற்றி வர பொறுப்பை இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த பொறுப்புகளை எடுத்து மக்களை அந்த கூட்டத்துக்கு அழைத்து வருமாறு நான் இந்த இடத்தில் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு புத்தளம் மாவட்டத்திலிருந்து எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீட உறுப்பினர் லரீப் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். எனவே அவரையும் இந்த நேரத்தில் விடுத்து இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி கூறி நாங்கள் அனைவரும் சஜித் பிரேமதாச அவர்களின் வெற்றிக்காக ஒன்றுபட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.